1958 இருந்து கீழ்பவானி அணை நீர் நிர்வாகத்தில் அரசு ஆணை, விதிமுறை, காவிரி தீர்ப்பு என எதுவும் பின்பற்றப்படவில்லை. இன்றைய தேதி வரை 68 ஆண்டுகளாக இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் கீழ்பவானி பாசனம் இதுவரை 16 போகம் கடலை சாகுபடியையும் 8 போகம் நெல் சாகுபடியையும் இழந்திருக்கின்றது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கோடையில் திறக்கக்கூடாது. காவிரி தீர்ப்புப்படியும் 1924 உடன்படிக்கையின்படியும் கொடுவேரிக்கு தீர்ப்புக்கு புறம்பாக கோவையில் திறக்கின்றார்கள். குறுவை பருவத்தில் திறக்கக்கூடாது. இதற்கு மாறாக காளிங்கராயன் பாசனத்துக்கு குறுவை பருவத்தில் திறக்கின்றார்கள். சம்பா பருவத்தில் மட்டுமே அணை திறக்கப்பட வேண்டும். இனிமேல் கோடையிலோ குறுவை பருவத்திலோ திறந்தால் பெருந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 533 நாங்கள் மறியல் செய்வோம். சாலை மறியல் 1 லட்சம் பேர் விவசாயிகள் திரண்டு அந்த சாலை மறியல் நடத்தப்படும். இனிமேல் இந்த மாதிரியான நீர் நிர்வாக தவறுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். காவிரி உரிமை மீட்பு, கள் விடுதலை இவற்றை முன்னிறுத்தி ஒரு கொள்கை வேட்பாளர், கவன ஈர்ப்பு வேட்பாளர் பெருந்துறை தொகுதியில் நிறுத்துவதென முடிவு செய்திருக்கின்றோம். இந்த வேட்பாளர் அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார். கள் விடுதலை நியாயமானதே என களமிறங்கும் வேட்பாளர்களும் அவர்களுக்கு ஆதரவு தேடி வாக்கு கேட்டு வரும் தலைவர்களும் நிரூபிக்க வேண்டும். கள் விடுதலை நியாயமானதே என நிரூபிக்க வேண்டும். இவ்வாறான கோரிக்கையை முன்னிறுத்தி அதே மாதிரி காவிரியில் உரிமை நீரை பெறுவதற்கு நீங்கள் வைத்திருக்கும் தீர்வு என்ன? இந்த இரண்டுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே இந்த பெருந்துறை தொகுதி தேர்தல் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். புதிய வரலாறு படைக்கும். மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் இரு மாநில உறவு மேம்பட்டிருக்கும். மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். இறையாண்மை, ஒருமைப்பாடு வலு சேர்க்கப்பட்டிருக்கும். மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் இதனால் கர்நாடகாவுக்கு வந்திருக்காது. தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். இதற்காக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய வேண்டும். புதிய நடுவர் மன்றம் தேவையில்லாத ஒன்று. ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொது வெளியில் ஒரு பனை தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு சென்று கயிற்றுக்கட்டலிலே அமர்ந்து கல்லை இறக்க சொல்லி பனையோலை கோட்டையில் வாங்கி பருகி இருக்கின்றார். எந்த எதிர்ப்பும் இல்லை, நல்ல வரவேற்பு. அதே நேரத்தில் டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய பிராந்தியையோ விஸ்கியையோ வாங்கி குடித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? எவ்வளவு விமர்சனங்கள் எழுந்திருக்கும்? ஒரு குடிகாரர் முதலமைச்சராக இருக்க தேவையில்லை என்ற குரல் அல்லவா ஆந்திரத்தில் எழுந்திருக்கும். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? கள் உணவு என்பது தெரிகின்றது. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இது புரியவில்லை? ஆகவே கள் விடுதலை நியாயமானதே என யார் நிரூபித்தாலும் 10 கோடி ரூபாய் பரிசை கொடுப்பதற்கு கல்லியக்கம் தயாராக இருக்கின்றனர். மதுரையினுடைய உயர்நீதிமன்ற கிளை எதற்காக நீங்கள் தடை விதித்திருக்கின்றீர்கள் கல்லுக்கு? இது கல்லை விட நீங்கள் சந்தைப்படுத்தும் மதுக்கள் நல்லவைகளா? கல்லிலே என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றது? நீங்கள் சந்தைப்படுத்தும் டாஸ்மாக் மதுக்களிலே என்ன சத்துக்கள் இருக்கின்றது? இது தொடர்பான ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை மதுரை உயர்நீதிமன்ற கிளை கொடுத்திருக்கின்றன. இது நியாயமான ஒன்று. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். சூப்பர் எல் நினோ தொடங்கிவிட்டது. வரும் 3 மாதங்கள், நடப்பு மாதம் உட்பட செப்டம்பர் வரை அக்கினி நட்சத்திரமாகவே இருக்கும்.
ஐரோப்பா நாடுகளை இப்போது அந்த வெப்ப அலை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றது. சில நாடுகளில் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிர் இழந்திருக்கின்றார்கள். வெப்ப அலை காரணமாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அங்கே ரயில் போக்குவரத்து இல்லை, விமான போக்குவரத்து இல்லை. ஆக பெரிய நெருக்கடிக்கு அந்த நாடுகளெல்லாம் ஆளாகி இருக்கின்றன. மொத்தத்தில் வரவிருக்கும் சூப்பர் எல்லினோ பூமி பந்தை புரட்டி போடவிருக்கின்றது. இந்தியாவும் அதிலிருந்தே தப்பவிட முடியாது. இதற்கான திட்டங்களை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் வகுக்க வேண்டும். அந்த கொடிய வறட்சியிலே இருந்து மக்களை காப்பாற்ற இப்போதே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு இது பற்றி வாய் திறக்கவே இல்லை. மாற்றுக் கட்சியிலே இருப்பவர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுக்கின்ற ஒன்றைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்களே ஒழிய வேறு எதுவும் செய்ததாக தெரியவில்லை. ஆகவே 1876-77 ஆண்டுகளில் வந்த பஞ்சத்தை விடவும் ஒரு கொடுமையான பஞ்சம் வரவிருக்கின்றது. அன்று 2 டிகிரி சென்டிகிரேட் உயர்ந்தது, இன்று 3 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு உயரவிருக்கின்றது. அன்று மதராஸ் மாகாணத்தில் மொத்த மக்கள் தொகையில் 1/3 பங்கு பசியாலும் பட்டினியாலும் இறந்திருக்கின்றார்கள். அன்று சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளெல்லாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளெல்லாம் எலும்பும் தோலுமாக இருப்பார்களாம். அப்போது சோத்துக்கும் தண்ணீருக்கும் சட்டியையும் முட்டியையும் தூக்கி கொண்டு அலைவார்களாம். சோறு கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் அந்த முட்டியையும் சட்டியையும் தலைமேட்டிலே வைத்துவிட்டு செத்து 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 கிடப்பார்களாம். அதைவிட மோசமான ஒரு வறட்சி வரவிருக்கின்றது. இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்லவிருக்கின்றது. எந்த ஒரு நாடும் இதிலிருந்து தப்பிவிட முடியாது, எந்த ஒரு தனி மனிதனும் தப்பிவிட முடியாது. ஆகவே ஒரு பெரிய பேரழிவு நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றது. இவற்றை உணர்ந்து அரசு திட்டம் வகுக்க வேண்டும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். 1967 இருந்து இன்றைய தேதி வரை திரைப்படமே தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நடிகர்களும் நடிகைகளுமே நாடாண்டு கொண்டிருக்கின்றார்கள். திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் அரசியலுக்கு வரக்கூடாது என யாராலும் தடை போட முடியாது. அதே நேரத்தில் அரசியலில் கால் பதிக்கும் அந்த நடிகர்களும் நடிகைகளும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எடை போட்டு விடை கண்டு அதற்குண்டான தகுதி இருந்தால் வரலாம், நாங்கள் வரவேற்போம். அதே நேரத்தில் அரசியல் பற்றிய புரிதல் இல்லாமல் ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ அரசியலுக்கு வந்தால் அது எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், பாடியவன் பாட்டை கெடுத்தான், ஆட்சியிலே அமர்ந்தவன் நாட்டை கெடுத்தான் என்ற நிலைதான் ஏற்படும். ஆக நடிகர்கள் சிந்தித்து யோசித்து அரசியலுக்கு வர வேண்டும். அமெரிக்காவில் ரொனால்டு ரீகனோட அந்த சினிமா மோகம் நின்றுச்சு. ஆந்திராவில் என்டிஆருக்கு பின்னாடி யாருமே முதல்வர் ஆக முடியவில்லை. கேரளாவில் அரசியலில் சினிமா நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. இந்தியாவில் மட்டும் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் சினிமா ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு சினிமா நடிகர். அவருடைய திரைப்படத்தில் இடது கால தூக்குனா 200 பேர் சீமன பேர் மாதிரி உருள்றாங்க, வலது கால தூக்குனா வந்த ஓட்டு அப்படியே சரியுது. இவர் இருக்க வேண்டிய இடம் எது? இவர் ரஜினி, விஷால், சூர்யா போன்றவர்களெல்லாம் இருக்க வேண்டிய இடம் இந்திய சீன எல்லை, இந்திய பாகிஸ்தான் எல்லை. இவர்களெல்லாம் அங்கே சென்று நின்றால் தீவிரவாதி எல்லை பக்கம் வருவானா, வாளை ஆட்டுவானா, உள்ளே நுழைவானா, தீவிரவாத செயலில் ஈடுபடுவானா, வாளை சுருட்டி கொண்டு ராவல்பிண்டி வரை ஓடிவிடுவார்களே. இவர்கள் கால் பதிக்க வேண்டிய இடம் இந்திய சீன எல்லை, இந்திய பாகிஸ்தான் எல்லை, தமிழ்நாடு அரசியல் களம் அல்ல என்பதை உணர்ந்து தெரிந்து வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு திரைப்பட நடிகர் ஒரு நடிகை இறந்துவிட்டால் முதலமைச்சர் அங்கே ஓடுகின்றார்.
இதை பார்த்து எதிர்க்கட்சி தலைவரும் அங்கே ஓடுகின்றார். இதர இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, அனைத்து கட்சிகளும் அங்கே முகாமிடுகின்றன. அங்கே 2 நாட்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த ஒரு நடிகர், ஒரு நடிகை இருந்தால் 2 நாட்கள் அங்கே தங்களுடைய நேரத்தை செலவிடுகின்றார்கள். 60% இருக்கக்கூடிய விவசாயிகள். யாராவது ஒருவர் இறந்து இந்த மாதிரி இறப்புக்கு மரியாதை உண்டா? மரியாதை செலுத்தியது உண்டா? இல்லை 73 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்தது உண்டா? நடிகை இறந்தால், நடிகன் இறந்தால் 73 குண்டுகளோடு அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம். அதே நேரத்தில் விவசாயத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஆக சில மணிமேகலை சொல்லுகின்ற பொழுது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உணவு கொடுப்பவர்கள் உயிர் கொடுப்பவர்கள். ஆக அவர்களுக்கு மரியாதை இல்லை. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவினார் கைமடங்கு நிலை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. வேண்டற்க வெட்டிடினும் சூதனை, வென்றதும் தூண்டிற் பொன்மீன் விழுங்கியற்று. வேண்டற்க வேண்டாம் சூதாட்டம், வெற்றியே கிடைத்தாலும் வேண்டாம் சூதாட்டம். அப்படி சூதாட்டத்திலே அமர்ந்து வெற்றி பெற்று வந்த பொருள் எப்படிப்பட்டதென்றால், பொன் போல் மின்னக்கூடிய ஒளிரக்கூடிய மீனானது தூண்டிலே குத்தி இருக்கக்கூடிய இரையை உண்மையான இறை என்று நினைத்து விழுங்குமே யாயின் அது அதனுடைய உயிருக்கு ஊறு பயக்கும். அதுபோல சூதாட்டத்தில் வந்த பொருள் உண்மையான பொருளாக உன்னுடைய கண்களுக்கு தென்பட்டாலும் ஒரு காலம் நன்மை பயக்காது, தீமைதான் பயக்கும். லாட்டரி சீட்டு ஒரு சூதாட்டம். மார்ட்டின் அவருடைய குடும்பம் பர்மாவிலிருந்து அகதியாக வந்த குடும்பம். அந்த குடும்பம் லாட்டரி தொழிலில் ஈடுபட்டு இந்தியா அரசாங்கம் எப்படி நாசிக் அச்சகத்தில் ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறாங்களோ அந்த மாதிரி சிவகாசியில் போலி கள்ள லாட்டரி சீட்டுகளை எல்லாம் அடித்து நாடு முழுவதும் அதை விநியோகம் பண்ணி பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய்களை குவிச்சு வச்சுருக்காங்க. அந்த லாட்டரி மூலம் வந்த, சூதாட்டம் மூலம் வந்த பணமானது தன்னுடைய மருமகனை தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமைமிக்க அமைச்சராக ஆக்கியிருக்கின்றது. அவர்தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. தன்னுடைய மனைவியை ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக உருவாக்கி இருக்கின்றது. அவர்தான் லீமா ரோஸ் மார்ட்டின். தன்னுடைய மகன் சார்லஸை ஒரு புதிய கட்சி, லட்சிய ஜனநாயக கட்சி என்ற கட்சியை ஏற்படுத்தி பாண்டிச்சேரியில் நின்று அவரை சட்டப்பேரவை உறுப்பினராக ஆக்கியிருக்கின்றது. அவர்தான் சார்லஸ் மார்ட்டின். ஆக தமிழ் மண்ணை ஒரு லாட்டரி சீட்டு ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆக ஒரு சூதாட்டம் ஆளலாமா தமிழ் மண்ணை? ஆக வாக்காளர்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா? அப்படி என்றால் எதற்காக வள்ளுவருக்கு கோட்டம், வள்ளுவருக்கு வானலாவிய சிலை, வள்ளுவருடைய படம் ஒவ்வொரு அரசு பேருந்திலும், குரல் அரசு பேருந்திலும் இருக்கின்றது? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் அதிகமான நாட்கள் பிரதமராக இருந்தவர் என்ற பெயர் பெற்றவர். இதுவரை ஒரு நாள் கூட அவர் விடுமுறை எடுக்கவில்லை. தன்னுடைய தாயார் காலமாகி விடுகின்றார். காலையில் வந்து அந்த உடலை அவரே தூக்கி சென்று ஒரு சிறிய பாடையில் வைத்து அதை அவர் அந்த அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கு கொண்டு சென்று அந்த வாகனத்திலேயே அவரும் அமர்ந்து அந்த சுடுகாட்டுக்கு செல்கின்றார். அங்கே அடுக்கப்பட்டிருக்கும் விறகுகள் மேல் அந்த உடலை கிடத்தி தீ மூட்டி இறுதிச் சடங்குகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலையில் வந்தே பாரத் ரயிலை துவக்குவதற்கு சென்று விடுகின்றார். ஒரு நாள் கூட அவர் விடுமுறை எடுக்கவில்லை. இதைத்தான் வள்ளுவர் பதிவு செய்கின்றார். நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும். அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அவர் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே போகும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான்
தன்னுடைய தாயார் காலமானதை முன்னிறுத்தியும் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்கவில்லை. இது பாராட்டுதற்குரிய. இதே மாதிரி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்க வேண்டும். இந்த முறை கடந்த மாதம் பத்ம விருதுகள் சாதனையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. 131 பேருக்கு பத்ம விருதுகள் கொடுத்தாங்க. அதில் விவசாயத்துறை சாதனையாளர் ஒருவர் மட்டுமே. ஜனத்தொகையில் 60% இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்குறீங்க. எல்லா இடங்கள்லையும் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்கல்ல, இதில் இடஒதுக்கீடு எங்கே? குறைந்தது 50% விவசாயத்துறை சாதனையாளர்களாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஏன் விவசாயத்தையும் விவசாயத்துறையில் இருப்பவர்களையும் இவ்வாறு புறக்கணிக்கின்றீர்கள்? ஒரு திரைப்படம் என்று வருகின்ற பொழுது சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, துணை நடிகர், துணை நடிகை, குழந்தை நட்சத்திரம், பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், இயக்குனர் என்றெல்லாம் வரிசை கட்டி கொடுக்கின்றீர்களே. ஏன் பத்ம விருதுகளில் விவசாயத்தை புறக்கணிக்கின்றீர்கள்? இந்த கேள்விக்கு மத்திய அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்த ஆண்டில் இருந்தாவது விவசாயத்துறை சாதனையாளர்கள் பத்ம விருது வழங்கலில் 50% இடம்பெற வேண்டும். பெரும்புள்ளிங்கிறாங்க. அரசியலில் பெரும்புள்ளி இருக்காங்க, ஆன்மீகத்தில் பெரும்புள்ளி இருக்காங்க, வணிகத்தில் பெரும்புள்ளி இருக்காங்க, தொழிலில் பெரும்புள்ளி இருக்காங்க, பல்வேறு துறைகளில் பெரும்புள்ளி இருக்காங்க. பெரும்புள்ளி என்றால் யார்? வள்ளுவர் சொல்லுகின்றார், கரும்புள்ளி தான் பெரும்புள்ளி.